ஐயா வணக்கம். நிகழ்வை தொடங்கிடலாமாங்க ஐயா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை, தென்னன் மகளே, திருக்குறள் வான்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே என்று அன்னை தமிழ் வணங்கி மதுரை மாநகரில் இருந்து இந்நிகழ்வினை முன்னெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய மரபு அறக்கட்டளை என்ற நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்டை சார்ந்த நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்தும் மரபு சார்ந்தும் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றோம். இதன் ஒரு பகுதியாக நாம் மறந்திட்ட மரபுகளையும் நாம் தொலைத்திட்ட தொன்மைகளையும் தேடி எடுத்து எதிர்வரும் தலைமுறையினருக்கு கொடுத்திடும் வண்ணம் ஒவ்வொரு காரிக்கிழமை தோறும் தொன்மை பேசுவோம் என்ற வரலாற்று தொடர்பான ஒரு நிகழ்வினை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். பன்னாட்டு அளவிலான இணைய கருத்தரங்காக முன்னெடுக்கப்படும் இந்நிகழ்வு சிறந்ததோர் ஒரு வரலாற்று தலைப்பினை முன்னிறுத்தி நல்லதொரு அறிஞர்களை கொண்டு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 50 நிகழ்வுகளை கடந்து தொடர்ந்து இந்நிகழ்வு பல்வேறு மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் நற்செய்திகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த பெருமை கொள்ள செய்கிறது. ஆம், இன்றைய நாளின் தலைப்பும் மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, கிருஷ்ணகிரி மாவட்ட நடுக்கற்களின் பெண்களின் செயல்பாடு. ஆம், இத்தலைப்பின் கீழ் இன்று உரையாற்ற வந்திருப்பவர் அறம் வரலாற்று ஆய்வு மையத்தின் தலைவரும் வரலாற்றில் கிருஷ்ணகிரி மாவட்டம் உட்பட பல்வேறு வரலாற்று தொடர்பான நூல்களை எழுதியவரும் தொழில் வினைஞருமான அறம் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்று நம்முடன் இணைந்துள்ளார். ஐயா அவர்கள் இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் நல்லதொரு உரையினை நமக்கு வழங்க உள்ளார். அனைவரும் கேட்டு நற்பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நிகழ்வின் இறுதியில் ஏதேனும் மையங்கள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்வினுள் செல்லலாம். ஐயா வணக்கம், தங்கள் உரையினை தொடங்கலாம். வணக்கம். எனக்குரிய 50 நிகழ்வுகளை கடந்திருக்கின்ற தேசிய மரபு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த தொன்மை பேசுவோம் அப்படின்ற பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கு இணைந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், வரலாற்று அறிஞர்கள், ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள், வரலாற்றின் மீது ஈடுபாடு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். புதுச்சேரியிலிருந்து இயங்கப்படுகிற இந்த நிகழ்வு எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நண்பர் நம்முடைய பாண்டியன் அவர்களுக்கும் முதல் நன்றி சொல்கிறேன். நிறைய நிகழ்வுகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அறம் வரலாற்று ஆய்வு மையம் மூலமாக கடந்த வாரம், அதாவது 16, 17, 15, 16 2 நாட்களும் ஒசூர்ல தொல்லியல் மாநாடு நடத்துவோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் ஆவணம் விழா சார்பாக ஒவ்வொரு மாவட்டம் நடக்கும். அந்த தொல்லியல் மாநாட்டை நான் தான் ஏற்பாடு செய்து நடத்தினேன். ஒசூர்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு. வரலாற்று ஆய்வு விருப்பம் உள்ளவர்கள் அல்லது வரலாற்றின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த நிகழ்வுக்கு காத்திருப்பாங்க. இந்த நிகழ்வு எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள். அப்படி ஒரு வருட காத்திருப்பினுடைய பயன்தான் அந்த ஆவண விழாவினுடைய விழா. அது ஒரு தொல்லியல் மாநாடாகவே நடத்தப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 500-600 நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில். தமிழகம் முழுவதில் இருந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதனோடு தொடர்புடையதுதான் இந்த நிகழ்வு. தொன்மை பேசுவோம் அப்படின்ற ஒரு தலைப்பை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. எல்லாரும் வரலாற்றின் மீது ஆர்வம் இருக்கும், ஆனா செயற்பாடுன்னு வரும்போது அதை சரியா கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஆனா அது அப்படி இல்லாமல் நண்பர் பாண்டியனுடைய இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக ஒரு 50 நிகழ்வுகளை கடந்திருக்கின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. வரலாற்றின் மீது ஒரு பெரிய ஈடுபாடு வேணும், சாத்தியம் இல்லை. அப்படி புதுவையிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய நண்பர்களுக்கும் இந்த தேசிய மரபு அறக்கட்டளைக்கும் என்னுடைய முதற்கண்ட நன்றியும் இதற்கான வாழ்த்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு செய்திகளை நீங்க இது வரைக்கும் பேசியிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அப்ப நாங்க இந்த நிகழ்வுகள் இது மாதிரி தடயங்கள் நாங்க ஒரு ஏறக்குறைய 2012 தொடங்கணும். இந்த அறம் வரலாற்று ஆய்வு மையம் தொடங்கி
தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் நாங்கள் பயணப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக நடுக்கலை நோக்கி நாங்கள் அதிகமாக நகர்ந்திருக்கின்றோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்வெட்டுகளையோ மற்ற எந்த செய்தியும் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்திலேயே வந்து அதிகமான நடுக்கல் இருப்பது நம்முடைய தகடூர் மண் தான். நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களை ஒருங்கிணைத்த தருமபுரி மாவட்டம் உள்ளடக்கிய இந்த தகடூர் மண் தான் தமிழகத்தினுடைய அதிக நடுக்கல் தொகுப்பை உள்ளடக்கி இருக்கிறது. நடுக்கல் சொன்ன உடனே எல்லாருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் வரலாம். எங்க, எப்போது, யார், எப்படி தொடங்கப்பட்டது, இப்படி பல்வேறு செயல்கள் உள்ள வந்துடும். தமிழகத்துல இருக்கிற அதிகபட்சமான நடுக்கற்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 நடுக்கல் கிடைக்கும். கடந்த 12-13 ஆண்டுகளாக நாங்களே ஏறக்குறைய ஒரு 2000-3000 நடுக்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். நடுக்கல் என்ற தலைப்பே வந்து நம்முடைய இனத்துக்கும் நம்முடைய மரபுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பான விஷயம். இந்த தலைப்பு முதல் நான் தொடர்றேன் உங்களுக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் எதுக்கெல்லாம் பெயர் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதல் பாறை ஓவியம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மல்லப்பாடி, பர்கூர் பக்கம் மல்லப்பாடி, அங்குதான் முதல் பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்முடைய 70ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம். இந்த மாவட்டத்துக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இந்த தலைப்பை தொடுவதற்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படியெல்லாம் புதுமை இதையெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்ல விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்திலிருந்து பிரிஞ்சது. சேலத்திலிருந்து முதல் தருமபுரி பிரியுது, தருமபுரியிலிருந்து சேலம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரியுது. ஆனால் தகடூர் என்ற அந்த பொது பேர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஏன் இங்க மட்டும் அதிக நடுக்கல் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். அதுக்கு முன்னதாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டமானது எதற்கெல்லாம் அதிகப்படியா வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாறை ஓவியம் மல்லப்பாடி, அதிக நெற்கற்கள், அதிக பாறை ஓவியங்கள், அதிகமான கோட்டைகள், அதிகமான கல்வெட்டுகள், அதிகமான பழம்பெருமையான கோயில்கள் இருக்கு, நிறைய இருக்கு நம்முடைய மாவட்டம். ஆனா இவ்வளவு இருந்தாலும் கூட நடுக்கல் தான் நாங்கள் அதிகமா நோக்கி நகருகிறோம். சரி, இந்த நடுக்கல் என்பது உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, எங்க தொடங்கியது, எந்த நூற்றாண்டு, எதற்காக நடுக்கல் எடுக்கப்பட்டது, நடுக்கல்னா என்ன, நடுக்கல் வகையில் இருக்குதா, நடுக்கலை எப்படி கொண்டு வந்தாங்க, இதையெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக நான் கொடுக்க விரும்புறேன். நம்முடைய தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதிகமா இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம். இதை தாண்டி எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செங்கம் நடுக்கல் ரொம்ப முக்கியமானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துல நிறைய இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் கூடவே நிறைய நடுக்கல் இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் அதிக நடுக்கல் இருக்கிறது. இதுவும் இதற்கு சரியாக கொங்கு மண்டலத்தில் அதிக நடுக்கல் இருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு புறமே இருந்தால் கூட இந்த செங்கம் நடுக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம், கொங்கு மண்டலம், திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் இங்கு அதிகமாக பேசப்படுகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பழமையான நடுக்கல் இருக்காது. நடுக்கலுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும், நடுக்கல் ஏன் வைக்க வேண்டும், இல்லை எப்போ தொடங்கியிருக்குன்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? நமக்கு தெரிந்த எல்லாமே ஒரு 100 ஆண்டோ 200 ஆண்டோ 300 ஆண்டோ இருக்கலாம். ஆனால் நடுக்கலுடைய தொடக்கம் எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் நடுக்கல் தொடங்கி. நமக்கு கிடைக்கிற தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, புலிக்கோம்பை அது ரொம்ப முக்கியமான இடம். தாதப்பட்டி, அதாவது நம்ம இதுக்கு பக்கம் இருக்கு. இந்த இரண்டும் ரொம்ப வரலாற்றில் முக்கியமானது. நடுக்கலை வந்து எப்படி தொடங்கியிருப்பாங்க,
யாரெல்லாம் தொடங்கியிருப்பாங்க, இல்லை எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கலாம் நடுக்கல் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கலாம். கிமு 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முற்பட்டது நடுக்கல் தொடக்கம். நடுக்கல்ல வந்து முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஒரு வழிபாடு நடுக்கல்ல வரல. அந்த ஏறக்குறைய சங்க காலத்துக்கு முன்னாடி 2300 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படிப்பட்டது எடுக்கப்பட்டதுன்னா, ஒரு நினைவு, ஏதோ ஒரு நினைவாக அல்லது ஒரு மன்னனுடையோ இல்லை ஒரு போர் வீரனுடைய நினைவாக எடுக்கப்பட்டது தான் தொடக்கம். அப்படி நம்ம மக்கள் வந்து நம்முடைய பழந்தமிழ் மக்கள் எங்க தொடங்கியிருக்காங்கன்னா, ரொம்ப உயரமான நெடுங்கல் அல்லது மிக உயரமான பாதுகை, உயரமான கல் அப்படின்றது வந்து நம்ம முதல் இருந்தது. அதுதான் தொடக்கம். அதாவது 2400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இறப்பின் அடையாளமாக இல்லை ஒரு நினைவாக ஒரு கல்லை வந்து உயரமான கல்லை நட்டு வைக்கிறாங்க. இதுதான் முதலுடைய தொடங்குது. இதனுடைய காலம் வந்து ஏறக்குறைய சங்க காலத்துக்கு முன்னாடி 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 3 4 அந்த நூற்றாண்டுல தான் அந்த நடக்குது. அதுக்கு பின்னாடி எங்க தொடங்குதுன்னா, இது அந்த நெடுங்கல் வைக்கிற பழக்கத்திலிருந்து கொஞ்சம் மாறி கல்வெட்டா வைக்கிறாங்க. எப்படின்னா, உருவ வழிபாடு கிடையாது, வெறும் நடுக்கல். அந்த கல், உயரமான கல்லில் இருந்து ஒரு ஒரு வருவம் மாறி சிறிய கற்கள், ஒரு 10 அடி 15 அது அடிக்கு வைக்கிற குத்துக்கள், அது நெடுங்கல் என்ற அந்த காலத்திலிருந்து மாறி ஒரு சிறிய கற்கள், ஒரு 5 அடி 10 அடி அகலத்துல கல் வைக்கிற மாதிரி உருவம் மாறுது. அந்த மாற்றத்தில் வந்ததுதான் கல்வெட்டினுடைய சின்ன வரிகள், 2 வரி 3 வரியில் 2 வரிகள் மட்டும் தான் முதல் இருந்தது. நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கே முக்கிய காரணமாக இருந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தாதகப்பட். என்ன காரணம்னா, அதுல 2 வரிகள் தான் அந்த கல்வெட்டில் இருக்கும், உருவு கிடையாது. ஏன்னா நம்முடைய வரலாறு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, அசோகனுக்கு பின்புதான் நம்முடைய மொழி வந்ததா சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் பேசப்பட்டு இப்ப அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அசோகனுடைய காலத்துக்கு முன்பாகவே நாம வந்து நல்ல படிச்சு எழுத்தறிவு உள்ள மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க நம்முடைய பூமியில, நம்முடைய மக்களோட. அப்போ அசோகன காலத்துக்கு முன்பு நமக்கு தமிழ் மொழி மீதும் கல்வெட்டு ஆய்வும் நம்முடைய வரலாறு இருந்திருக்குது என்ற அடையாளம் அந்த கல்வெட்டு இருக்கிறது. கோம்பை கல்வெட்டு சொல்லலாம். ஆனால் இதற்கு பிறகு இப்போ இந்த 2003க்கு பிறகு வந்த காலங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு வடிவம் முன்வைக்கப்பட்டது. எப்படின்னா, சமணர்களை தான் வந்து நமக்கு வந்து நம்முடைய மொழியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் அடிப்படை சொல்லப்பட்டது. சமணர் காலத்துக்கு பின்புதான் பள்ளியில் என்ற வார்த்தை உள்ள வந்து, அப்போதான் பள்ளிகளே இருந்தது அப்படின்லாம் பேசப்பட்டது நம்முடைய வரலாறு. ஆனால் இப்போது அதுக்கு எல்லாமே வந்து மறுக்கப்பட்டு தொல்லியல் ஆய்வு சார்ந்து இதனுடைய முழுமையான வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிலே நம்ம வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறோம். ஏறக்குறைய இப்போதான் சங்க காலத்துக்கு பின்புதான் வந்து நம்முடைய சமணர்கள் எல்லாம் வராங்க. அதுக்கு பின்னாடி தான் மத்தெல்லாம் நடக்குது. ஆனால் நாம் அந்த பள்ளிங்கிற வார்த்தையும் அதே மாதிரி இந்த மொழி வளர்ச்சியும் நமக்கு வந்து சங்க காலத்துக்கு முன்னாடி கிமு 2 3 நமக்கு இருந்திருக்கின்ற ஆதாரம் கிடைச்சது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது. இது இந்த தொடக்க காலம். இப்போ ஒரு கல்லை நெட்டை வைக்கிறோம் இல்லையா, அந்த நெடுங்கல்ங்கிற இதுல இருந்து நம்ம மாறி கல்வெட்டு எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த கல்வெட்டிலிருந்து மாறி தான் நம்ம என்ன பண்றோம்னா, உருவ வழிபாடை வரைய ஆரம்பிக்கிறோம். ஒரு கல்லுல உருவங்களை வரைஞ்சி காட்சிப்படுத்துறோம். அந்த காட்சிப்படுத்துதல் இருந்து தொடர்ந்தது தான் நம்முடைய உருவ வழிபாடு. ஏறக்குறைய 1300 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து கல்லுல வந்து உருவங்களை செதுக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு வகையான வழிபாட்டு முறை. ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் மட்டும் ஏன் நடுக்கல்லை கொண்டாடுகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அதற்கு இருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் நாள், நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பயணப்பட்டா தெரியும், முதல் நாள் வந்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இருக்கிற மக்கள் தன்னுடைய மூதாதையர்களுடைய இடத்துக்கு சென்று வழிபடுறாங்க. நடுக்கல்லுடைய வழிபாடு தொடக்கம் தானே அது.
அப்போதான் அந்த உருவ வழிபாடு வந்தது. இன்னைக்கும் தை மாதம் முதல் நாள் அந்த இறந்த நம்முடைய மூத்தோர் கல்லறைக்கு சென்று அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வைத்து உணவுகள்லாம் வைத்து வழிபடுறாங்க. அந்த வழிபாட்டின் தொடக்கம் தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு அதிகமான நடுக்கல் கிடைப்பதற்கு காரணம். இந்த நிகழ்வை நான் தொடங்கும் போது ஒரு இரண்டு சொல்லியிருக்க வேண்டும். என்னை பற்றி சொல்லவே இல்லை நான். முக்கியமாக இந்த இடையில சொல்லிடுறேன். நான் ஒரு தொழிலதிபர். ஒரு 100 பேர் வேலை செய்யற ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த அறம் வரலாற்று ஆய்வு மையம் மூலமாக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைய நாங்கள் வரலாறு பதிவு செய்து பார்த்தோம். 2015ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழனை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். ராஜேந்திர சோழன் அரிய தகவல் 1001. ரொம்ப அது பேசப்பட்ட புத்தகம். அது வரைக்கும் அப்படி ஒரு தகவல் வராமல் இருந்த காலத்தில் செய்திகளாகவே நாங்கள் தொகுத்து வெளியிட்டோம். கடந்த வருடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய வரலாறு பதிவு செய்யறதுக்கு வரலாற்றில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்ற ஒரு நூலை நல்ல பெரிய புத்தகம் அதுவும் எழுதி நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் புதிய சேப்போடு என்ற ஒரு இதழும் ஒரு ஓராண்டுக்கு நடிச்சிட்டு இருந்தோம். இடைப்பட்ட காலம் கொரோனா காலம் நிறுத்தப்பட்டது. இது இந்த நிலையில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம அதனுடைய நிலையில் தொடர்றோம். நடுக்கள் எப்படி வகைப்படுத்துறாங்க, எத்தனை நிலைகள் வகைப்படுத்துறாங்க, எங்க தொடங்குறது? நமக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய மொழியினுடைய இலக்கணம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நம்முடைய அடிப்படையை வைத்தான் இன்றைய பேசுகிற மொழியும் நம்முடைய வளர்ச்சியும் தொடர்ச்சி நடைபெற்று வருகிறது. அப்படி தொல்காப்பியத்திலே இதற்கான வரையறை இருக்கிறது. நம்முடைய தொல்காப்பியம் நம்முடைய மொழிக்கு மட்டும் இலக்கண குறிப்பு வரவில்லை. நடுக்கற்களை எப்படி எடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும், எத்தனை நிலைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் இந்த தொல்காப்பியத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல என்ன சொல்றதுன்னா, தொல்காப்பியத்துல ஒரு 6 நிலையை அங்க வரிசைப்படுத்துறாங்க. ஒரு தொல்காப்பியம் என்ன சொல்றதுன்னா, ஒரு நடுக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 நிலையை வரிசைப்படுத்து அந்த இலக்கண நூல். அது எப்படின்னா, நம்ம இந்த நடுக்கலை பத்தி இந்த தலைப்புக்கு ஒட்டி வர செய்திகளை சொல்றவங்களுக்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிற 6 நிலைகள் காட்சிப்படுத்துதல், கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்தல். இந்த 6 நிலையைத்தான் நம்முடைய தொல்காப்பியம் வரையறுத்திருக்கு. இப்படியெல்லாம் நீங்க செய்யப்பட வேண்டும் என்று. அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு நடுக்கல்ல எப்படி தேர்வு செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், அதுக்கான காரணம் இல்லை. ஒரு காட்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடுக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை தேடுவாங்க. அந்த எல்லா கல்லும் கரெக்டா இருக்காது. கல்வெட்டு எழுவதற்கு சில கற்களை தேர்வு செய்வாங்க. சிலைகளுக்கு செதுப்பதற்காக சில கற்களை தேர்வு பண்ணுவாங்க. இந்த நடுக்கல் வைப்பதற்கென்றே சில கற்களை தேர்வு செய்வாங்க. அப்படி அந்த காட்சின்ற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அலைந்து தெரிஞ்சு நல்ல கற்களை தேடி எடுத்துட்டு வரும். அடுத்து கால்கோள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எடுத்துட்டு வந்த பாறையை என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்துறது. தண்ணியில ஊற வைக்கலாம். அதுக்கு வேண்டிய ஒரு பாறையை சரியான வகையில் செதுக்கிறதுக்கு கல்வெட்டு எழுதுறதுக்கு வசதியை வேணும்னா அதை பதப்படுத்துவாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா நீர்ப்படை, குளிர்வித்தல். அந்த கல்லை பதப்படுத்தி குளிர் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய அந்த சடங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழர் பரம்பரை இன்னைக்கு அந்த சடங்கு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அந்த கல்லை சடங்குகள் செய்து நட்டு வைப்பாங்க. 3வது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பெரும்படை. அந்த நடுக்கலுக்கு யார் உரியவர்கள், அதை யார் வழிபட வேண்டும், அந்த வம்சம் சார்ந்தவர்கள் அதில் வழிபடுவாங்க. இதை தன்னுடைய குலம் முழுவதும் தொடர்ச்சியாக வழிபட வேண்டும் என்பதில் அதனுடைய நீட்சி. நடுக்கல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இப்போது நடுக்கலுடைய நம்ம தலைப்பை ஒட்டி நம்ம வருவோம். நடுக்கற்களில் கிருஷ்ணகிரி மாவட்ட நடுக்கற்களுடைய பெண்களின் செயற்பாடு அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன்.
இது தலைப்பை ஏன் நம்ம கொடுத்தோம்னா, நடுக்கல் வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? நவகண்டம், அரிகண்டம் இப்படி நிறைய வகைகள் இருக்கின்றன. ஆனால் பெண் நடுக்கல்ல பெண்களை இப்படி நம்ம மையப்படுத்தி பேசப்பட வேண்டுமா அப்படின்ற எனக்கு தோணுது. அப்படி எல்லா நிலையிலும் பெண்களை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருந்தால் கூட நடுக்கல் தான் முதலில் பெண்களை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்க தாமோட்டூர் என்ற இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, தவ்வை அது நம்முடைய முதல் தெய்வம், தாய் தெய்வத்தினுடைய வடிவம் அங்க இருக்கிறது. கழுத்து இருக்காது, 2 கைகள் மாதிரி இருக்கும், உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். தொடக்கம் அதனுடைய வடிதான். இன்னும் சொல்ல போனா எல்லோருக்கும் முதல் தெய்வமா இருக்கிறது தவ்வை. அதையெல்லாம் தாண்டி எல்லா வழிபாடும் பெண்கள் வழிபாடு நோக்கி நகருது. முதல்ல கொற்றவை வழிபாடு தான் நம்முடைய முதல்ல வழிபாடு. அந்த கொற்றவையினுடைய வழிபாட்டினுடைய தொடக்கம் தான் இந்த எல்லாமே நடந்திருக்கு. அது மன்னன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல கொற்றவை வழிபாடில் இருந்தால் நம்முடைய ஊர் தெய்வங்களுக்கான வழிபாடு தொடங்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மன் வழிபாடுகள், அப்புறம் இந்த வேடியப்பன் சொல்றது, அப்புறம் முனியப்பன், அப்புறம் இதெல்லாம் வந்து அதில் தொடர்ச்சி தான் அந்த வழிபாடு எல்லாமே நடக்குது. நம்முடைய ஒரு பழமொழி நீங்க கேட்டுப்பட்டிருப்பீங்க, தெய்வம் தொழால் தொழுநல் தொழுவாள் பெய் என பெய்யும் மழை. இது பெண்களுக்காக சொல்லப்பட்டது நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாம பேசுகிற இந்த தலைப்போடு ஒற்றிய இந்த தலைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடுக்கல்ல எங்க பார்த்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான நடுக்கல்ல நீங்க எங்க பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பெண் நடுக்கல் அது இருக்கும். அதை வந்து சதிக்கல்னு சொல்லுவோம். இந்த சதிக்கல் இன்னைக்கு தொடங்கினா நம்ம வேற எங்கேயோ போயிடுவோம். இந்த சதி உடன்கடை ஏறுதல் விஷயம் வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்குது. அதுல நடுக்கல் எடுக்கிறதுக்கு முக்கியமாக வந்து அது காரணமா கூட இருந்திருக்கு அந்த காலத்துல. நாங்க ஒரு நடுக்கல் வந்து நிறைய இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட சில நடுக்கல் மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பெண்கள் இருக்கிற நடுக்கல் மட்டுமே நம்ம பேசணும் என்றதை அதுக்காக நாங்க செய்யறோம். நடுக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வகையா வந்து அது பிரிப்பாங்க. யார் நடுக்கல் வைப்பாங்க, எதுக்காக வைப்பான்னு கேள்வி இல்லைங்களா? நம்முடைய சங்க இலக்கியம் பாத்தீங்கன்னா புறநானூறு, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, இது எல்லாத்துலயுமே அந்த நடுக்கல் பத்தி எழுதப்பட்டிருந்தால் கூட 2-3 வகை தான் நடுக்கல் வைக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த தொறுப்பூசல்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது சண்டை வரணும் இல்லையா? ஒரு நடுக்கல் எதுக்காக வைக்கிறோம் நாம? ஒரு சண்டை வரும். எதுக்கு சண்டை வரும்னா 2 வகையா நம்ம அதை பிரிச்சு பார்த்துருக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆண்நிறை மீட்டல் ஆர்நிறை கவர்றது. இது 2 தான் வந்து தொடக்க காலத்தில் நடுக்கல் வைப்பதற்கான காரணங்களை ஏற்படுத்தியது இந்த 2 விஷயம் தான். ஏன் அதை நாம சொல்றோம்னா, சங்க இலக்கியம் பூரா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க புறநானூறு, அகநானூறு 2 நீங்க பார்த்துக்கலாம். அது அகநானூறு வந்து ஏறக்குறைய நடுக்கலுங்கிற வார்த்தையே வந்து ஒரு 9 முறை வந்திருக்கு. புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, கலித்து பரணி, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மொத்தம் 18 முறை வந்து நடுக்கலுங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதாவது நடுக்கலை பத்தி பேசப்பட்டிருக்குது இந்த சங்க இலக்கியங்கள்ல. அதில் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம பேசப்படுறோம் நாம. முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா, நடுக்கலுடைய தொடக்க காலம் அந்த கிமு 2 தொடங்கியது ஏறக்குறைய 18 நம்முடைய நாயக்கர் காலகம் கடைசி வரைக்கும் கூட அந்த நடுக்கல் பழக்கம் இருந்தது. இப்படி 2000-3000 வருடமாக இந்த நடுக்கல் வைத்திருந்தாலும் கூட பெண்களை பற்றி எந்தெந்த நடுக்கல் என்ன பேசுகின்றது, இதுதான் நம்முடைய முக்கியமான தலைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனிப்பட்டுதான் நடுக்கல், அந்த பெண்களை போட்டு நடுக்கல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணேஸ்வர் மடம்னு ஒரு இடம் இருக்கு, கோயில் இருக்கு, சோழர் கால கோயில். நம்முடைய 13ஆம் நூற்றாண்டு சிவன் கோயில். அது அந்த சிவன் கோயில்ல ஒரு நடுக்கல், இசை நடுக்கல். அது 2 பெண்கள் வந்து
இசை வாசிப்பது போல் ஒரு நடுக்கல் அங்க இருக்கிறது. என்ன அதுக்கான முக்கியத்துவம்? அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பென்னேஸ்வரம் இடத்துல ஒரு 20லிருந்து 30 நடுக்கல் இருக்கிறது. அதில் 15 நடுக்கல் பார்த்தீங்கன்னா நவகன நடுக்கல் இருக்குது. மீதெல்லாம் ஆர்டினரி கல்லு தான் இருக்குது எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு கல்லு மட்டும் 2 பெண்கள் இசை வாசிப்பது போல் ஒரு நடுக்கல் இருக்கிறது. ஏன் இதுக்கான முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா, அந்த 2 நடுக்கல்லையும் நம்ம தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டதான ஒரு கேள்வி எழுது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த கோயில்ல தேவாரம் பாடப்பட்டதுக்கான சான்று இருக்கு. அப்ப அந்த தேவாரம் பாடம் பண்ணும்போது இசை வாசிப்பதற்கு 2 பெண்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து யார சொல்றது வந்து 12ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த 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 இடத்துல 2 பெண்கள் இசை வாசிக்கிறதுக்கான குறிப்பும் இருக்கிறது. அந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது வந்து தெரியுதுங்க. இந்த 2 நடுக்கல்லிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய கையில ஒரு வீணை மாரி ஒரு கருவியை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இசை கூட்டுதல் போல் ஒரு நடுக்கல் வச்சிருக்கிறாங்க. இதனுடைய காலங்கள் வந்து 12ஆம் நூற்றாண்டு. அந்த இடத்தில் வைப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்னைக்கும் ஒரு மண்டபம் இருக்கு. அதாவது நமக்கு எதுக்காக கோயில்கள் வந்து கட்டப்பட்டதுன்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா, சோழர் காலம் இருந்தாலும் சரி, அது முன்னடக்கு இருந்தாலும் சரி, 3 விஷயங்களுக்காக கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மருத்துவம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்விக்காக அந்த கோயிலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுந்து வழிபாடுகள், அவங்கள அறிவிப்பு செய்யறதுக்காக அந்த செய்திக்காக செய்யறாங்க. இந்த இடத்துல இந்த 2 நடுக்கல்லும் பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வெட்டு செய்தி அங்க இருக்குது. அந்த படத்துல பென்னேஸ்வரம் மடத்துல தேவாரம் பாடியிருக்கிறாங்க. தேவாரம் பாடப்பட்டதற்கான இசை வாசிப்பதற்கான பெண்களுக்கு 2 பெண்களுக்கு வந்து அந்த நடுக்கல் எடுத்திருக்கிறாங்க. இந்த நடுக்கல்லுடைய மூலம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கோயில்ல இன்னும் நிறைய நடுக்கல் இருக்கு. ஆனால் இது ரொம்ப முக்கியமான நடுக்கலா நாங்க வந்து கருதுறோம். அதுக்கு 2 காரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய அல்லது சென்னைக்கு வந்து சென்னப்பட்டணம் அப்படின்ற பேர் வர்றதுக்கு முதல் காரணம் எங்க தொடங்கிருக்குன்னா, அதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னா, இந்த கோயில்ல தான் இருக்கு. இந்த பென்னேஸ்வரம் மடம் கோயில்ல தான் இருக்குது. அங்கதான் வந்து பெரிய ஒரு பாறை கல்வெட்டுல சென்னப்பட்டணம் அப்படின்ற அந்த பேர் இங்கதான் முதல் முறையாக வடிவமைக்கப்பட்டு அதுக்கான சான்றுகள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த கோயில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான சிறப்பு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லாம் இந்த ரேஷன் அரிசி இப்பெல்லாம் கொடுக்குற மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஏன் ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க? என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு 12ஆம் நூற்றாண்டுடைய மிடில் 13ஆம் தொடக்கத்துல வீர ராமநாதன் அப்படின்ற ஒரு பேரரசர், ஏறக்குறைய ஒய்சால பேரரசர் வீரராமநாதன். அந்த பேரரசனுடைய முதல் மண்டபம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருச்சியில் தான் அவருடைய முதல்ல இருக்கிறாங்க. தலைநகராக வைக்கிறாரு. 2வது தலைநகர் வந்து ஒசூர், நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற சின்ன கொத்தூர்ல இருக்குது, இன்னைக்கே இருக்குது. அந்த வீர ராமநாதனுடைய ஒரு கல்வெட்டு முக்கியமான செய்தியாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் வந்து பசியோடு இருக்கக்கூடாது, 3 நாள் சாப்பிடணும், அதுக்கான வேண்டிய ஏற்பாடுலாம் அங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாராவது பிச்சை எடுத்தா தலையை வெட்டிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுவும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிச்சை எடுக்கிறத வந்து யாராவது கண்டு காணாம இருக்காம பாருங்க, ஒரு காரி அவனுடைய அதிகாரி அவனுக்கு கழுத்தையும் சேர்த்து வெட்டுங்கன்னு ஒரு கல்வெட்டு செய்தி அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய இதுலதான் இந்த இசை கல்வெட்டு அங்க இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு கல்வெட்டு அங்க நம்ம இன்னொரு நடுக்கல் ஒண்ணு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நடுக்கல் இது உங்களுக்கு. இதை நீங்க முதல் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்.
இது தெரியுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து போர் செய்திருக்கிறாங்களா அப்படி ஒரு கேள்வி வருது நமக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பொறுப்பிலும் பெண்கள் வந்துட்டாங்க. அது விமானம் ஓட்டினாலும் சரி, இருக்கிற அவ்வளவு அதிகாரிகளும் இருந்தாலும் சரி, எல்லா பொறுப்பும் பெண்கள் வந்துட்டாங்க. எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒசூர்ல பார்த்தீங்கன்னா 6 பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரா இருக்காங்க, ஆணையர் பெண்ணா இருக்கிறாங்க, சப் கலெக்டர் 2 பேர் பெண்ணா இருக்கிறாங்க, நம்முடைய வன அலுவலர் டிஎஃப்ஓவும் பெண்ணா இருக்கிறாங்க. 6 அரசு அதிகாரிகள் எங்க மாவட்ட பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து போர் செய்திருக்கிறார்களா, போருக்கு போயிருக்காங்களா, பெண்கள் வந்து இந்த உடன்கட்டை ஏறத்துக்கு மட்டும்தான் பயன்பட்டார்களா, நடுக்கல் இருக்கிற எல்லா நடுக்கல்லையும் பெண்கள் தான் இருப்பாங்க. நீங்க எந்த நடுக்கல நீங்க பார்த்தாலும் சரி, நடுக்கல் இல்லை, ஒரு ஆண் இருப்பான். அந்த ஆணோடு வந்து பல்வகையான ஆயுதங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஆணுக்கு பக்கத்துல கீழே ஒரு பெண் சிற்பம் இருக்கும். ஒரு மதுக்குடவையோ ஏதோ ஒரு மாதிரி வச்சுட்டு ஒரு பெண் நிற்பாங்க. சதிக்கல்லா காட்டப்படும். அது இன்னும் நிறைய நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் 2 பெண்கள் இருப்பாங்க. இல்லை குடும்பத்து கூட காட்டப்படுவாங்க. நடுக்கல் முழுவதும் பெண்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த நடுக்கல் நீங்க ரொம்ப தமிழ்நாட்டின் நம்ம நடுக்கல் வழிபாட்டு முக்கியமான நடுக்கல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் போர் செய்யும் காட்சி இந்த நடுக்கல் காட்டப்படும். எல்லாருக்கும் அதிசயமா கூட இருக்கலாம். இந்த நடுக்கல்லுடைய நடுக்கல்ல கல்வெட்டு கிடையாது. ஆனா அதுக்கான எல்லா பதிவும் அதில் இருக்கின்றன. இந்த கல்வெட்டை நாங்கள் ஏறக்குறைய 2018 நாங்கள் வெளியிட்டோம். தமிழகம் தாண்டி உலகம் முழுவதும் இந்த கல்வெட்டு பேசப்பட்டது. எல்லா பத்திரிகையிலும் இந்த கல்வெட்டு வந்திருந்தன. இதில் 3 பெண்கள் வரிசையாக குதிரை மேல் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெண்கொற்றை கூட பிடிக்கப்படுது. ஒரு பெண் வந்து கையில ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம அந்த பெண்களுடைய கீழே 2 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் இல்ல, ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருக்கலாம், நிற்கிறாங்க. இந்த பெண்களுடைய பின்பகுதி வந்து சின்ன குறியீடா காட்டப்பட்டிருக்குது. இதை நீங்க திரும்ப பார்க்கலாம். கிளியரா தெரியுமான்னு தெரியல எனக்கு. பாருங்க. தெரியுது. ஆமா. இதுல 3 பெண்கள் இதில் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் பெண்களை வந்து காட்டினாங்க? இது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம், அதுக்கு பக்கத்துல சந்தனப்பள்ளி அப்படின்னு ஊர் இருக்கிறது. அந்த சந்தனப்பள்ளி என்ற இடத்துல தான் இந்த கோயில், இந்த நடுக்கல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியாக அதுக்கான பாதுகாப்போடு நடுக்கல் வச்சிருக்கிறாங்க. இதே இடத்துல வந்து இது மாதிரி வந்து ஒரு 10-15 நடுக்கல் இருக்கிறது. அதுல குறிப்பிட்டு 2 நடுக்கல் இது மாதிரி இதே மாதிரி அங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் வந்து இந்த நிலையை எப்படி அவங்க எப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க, ஏன் இவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாமே தெரியும் நமக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மரபும் நம்முடைய வடிவும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, எல்லாமே பெண் வழிப்படுத்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க கொற்றவை வழிபாட்டில் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற பெண் வழிபாடு எல்லாமே வந்து அதனுடைய தொடர்ச்சி தானே. இதுல இந்த நடுக்கல் வந்து ரொம்ப முக்கியமான நடுக்கல். இதுல அந்த 3 பெண்களும் போர் செய்யும் காட்சியும் அதை ஒற்றி இருக்கிற அதனுடைய பின் வேலைப்பாடுகளும் மிக நேர்த்தியாக காட்டப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நடுக்கல் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வந்து எல்லா உலகம் பூரா இந்த நடுக்கல் பேசப்பட்டிருக்கிறது. இது வந்து முக்கியமான ஒரு நடுக்கல். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான நடுக்கல் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒசூரினுடைய மைய பகுதியில் இருக்க ஒரு நடுக்கல். இது வரைக்கும் இவ்வளவு ஒரு நடுக்கலை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பெண்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் போற்றோம், அதனுடைய உச்சம் என்ன என்றதுக்கு ஒரு அடையாளமா அந்த நடுக்கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம்.
பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. தெரியுது. இது மிக நேர்த்தியா 3 வகையா காட்சிப்படுத்திருக்கிறாங்க. மற்ற நடுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுல எப்படி உட்காந்துரு எப்படின்னா, ஒரு பெண் வந்து நல்ல நம்ம இந்த அரசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கம்பீரமா, இப்ப நீங்க நம்ம மீனாட்சி அம்மனுடைய கோயில்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, அதே மாதிரி ஒரு நல்ல தேர் வடிவ ஒரு நல்ல மேடை மாதிரி இருக்கிற ஒரு கல் பகுதி. அதற்கு மேல அப்படி வலது காலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடக்கியும், இடது காலை கீழே மடிச்சும் ஒரு அம்மன் வந்து நீங்க அப்படி ஒரு அருள் கொடுக்குற மாதிரி ஒரு இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு பகுதியில கிளி இருக்குது. நிறைய விலங்குகள் இருக்கிறது. ஒரு பகுதி கிளி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கை பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பெண்கள் வந்து அவங்களுக்கு சாமரம் வீசுறாங்க. 2 பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு கீழ 2 பெண் குழந்தைகளோ, இல்ல சிறிய குழந்தைகளோ 2, 3 பேர் கீழ வரிசை காட்டப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த ஒரு அரசி இந்த இடத்த ஆட்சி பண்ணியிருக்கணும். அதனுடைய நினைவாந்த கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது மதுரை அம்மா மீனாட்சி அம்மனை பார்க்குற மாரி ஒரு நடுக்கல் இது. இது வந்து வேற எங்கேயான இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. முக்கியமா வந்து இது வந்து சொர்க்க வகை நடுக்கல்ல காட்டியிருக்கிறாங்க. நடுக்கல் வந்து நீங்க பல வகை நடுக்கல் இருக்கிறது. அதுல சொர்க்க வகை நடுக்கல்ல காட்டியிருக்கிறாங்க. இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 அந்த நூற்றாண்டை சார்ந்த நடுக்கல்லா இருக்கணும். இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு காட்டியிருக்கிறாங்க. ஒரு கும்பம் ரொம்ப அழமையான ஒரு முக்காலிக்கு மேல ஒரு கும்பம் எல்லாம் காட்டியிருக்காங்க இதுல. இதெல்லாம் விட இந்த பெண் வந்து சிவ வழிபாடை வந்து செஞ்சிருக்கிறாங்க. சிவன் அதிகமா வழிபட்டிருக்கிறன்றதுக்கு அடையாளமாக அதனுடைய 3வது தளத்துல ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் காட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதை வந்து அந்த மேல வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 பெண்கள் வந்து இவங்களை வந்து மேல சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு காட்டிருக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரியும் காட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பெண் இறந்த பின்பு சொர்க்கத்துக்கு போனாங்கன்றதுக்கு ஒரு அடையாளமாக அந்த நடுக்கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடுக்கல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒசூருடைய மையப்பகுதி தேர்பேட்டை பச்சைக்குளம் இடத்துல நடுக்கல் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நடுக்கல். பெண்கள் நடுக்கல் வந்து நம்ம இது வரைக்கும் அதிகம் பார்க்கல. நம்ம நிறைய நடுக்கல் நம்ம ஆயிரக்கணக்கான நடுக்கல் பார்த்திருந்தால் கூட பெண்களுக்கான நடுக்கல் ரொம்ப குறைச்சல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 நடுக்கல் தான் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறது. அதில் இந்த நடுக்கல் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாறை சொல்றதுக்கு முக்கியமான நடுக்கல்லா இந்த நடுக்கல் நாங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்ததாக நாங்க வந்து ஒரு நடுக்கல் நாங்க சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கையில அந்த போட்டோ இல்லை. ஆனா அந்த நடுக்கல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்ன கொத்தூர், அதாவது ஒய்சால அரசன் வீரராமன் ஆட்சி புரிஞ்ச தலைநகரா இருந்த இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன கொத்தூர் அப்படின்றது ஒரு இடம். சின்ன கொத்தூர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒய்சால அரசனுடைய தலைநகரம். இன்னைக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடற்கலை மண்டபம், ஒரு பெரிய கோயில், ராஜகோபுரம் இருந்ததுக்கான அடையாளங்கள் ஏறக்குறைய ஒரு 20லிருந்து 35 நடுக்கல் வரைக்கும் அங்க இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு நடுக்கல் இருக்கிறது. இது வரைக்கும் நாங்க அது மாதிரி எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கொற்றை வழிபாட்டுலையும் எதுலையும் பார்த்தோம்னா அதிகமா வந்து ஆண் நடுக்கல் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண் நடுக்கல் வந்து அது இடத்துல இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பெண்கள் கத்தி ஓங்கிட்டு நிற்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வாசம் இருக்கிறது. தீர்த்த மலையில் கழுத்தை வெட்டவும் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வாசம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து நடுக்கல்ல இந்த நவகண்டம், அரிகண்டம் நிறைய நீங்க பார்ப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. நம்முடைய ஆய்வாளர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 9 இடத்துல நம்முடைய பாகங்களை வெட்டி கொடுப்பது நவகண்டம், அரிகண்டம் 2மே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தூக்கு தலைக்கல் இது நடுக்கல் இருக்குது.
இதுல அதிகப்படியாக நடுக்கல் பார்த்தீங்கன்னா ஆண் நடுக்கல் தான் அதிகமாக இருக்கும். ஆனா ஒரே ஒரு நடுக்கல் வந்து தெலுங்கானாவில் இருக்கு. ஒரே ஒரு நடுக்கல் தெலுங்கானாவில் இருக்கிறது. அதுல ஒரு பெண் உடைய தலையை வந்து அந்த மூங்கில வளைச்சு கட்டியிருப்பாங்க. அப்படி வெட்டின உடனே தலை துண்டாயிடும். இதை வந்து தெலுங்கானாவில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நடுக்கல் தான். அதற்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு இந்த ஒரு நடுக்கல் மட்டும்தான். முக்கியமாக இந்த சின்ன கொத்தூர்ல 2 நடுக்கல் இருக்கிறது. 2 ஒரே இதே மாதிரி அப்படி 2 பெண்கள் வந்து கத்தி ஓங்கி நிக்கிற மாதிரியும் கீழே கல்வெட்டோட போட்டிருக்கிறாங்க. தலை வெட்டவும் பெண்கள். ஆனா இது சாத்தியமா? நம்முடைய தலைமுறையிலோ அடுத்த தலைமுறையிலோ முன்னாடி தலைமுறை நம்ம பார்த்துருக்கிறோமா? பெண்கள் வந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு அந்த நடுக்கல்லை பார்க்கும்போது நமக்கு. ஏன்னா மன்னனுக்காகவும் மக்களுக்காகவும் இல்லை ஏன் மற்ற செயல்களுக்காக வந்து ஆஹ் நவகண்டம் என்பது ரொம்ப இயல்பு, நம்ம எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் பெண்களுக்கான நவகண்டம் என்பது ரொம்ப குறைவு. அதுல ஒரே ஒரு நடுக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க இதுல பார்க்கலாம். இது வந்து தெலுங்கானாவுடைய நடுக்கல் இருக்கிறது. நீங்க அதுல ஒரு பெண் பாக்குறீங்க, கழுத்து வெட்ட மூங்கில வளைச்சு கட்டி இருக்கிறாங்க. கழுத்து வெட்டப்படுது. அது அப்படியே துண்டாயிட்டு வர வரைக்கும் அதுல காட்டியிருக்கிறாங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா அந்த தலையினுடைய தலைமுடி நீளமா இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அந்த கூந்தல் வரைக்கும் அதுல காட்டியிருக்கிறாங்க அந்த நடுக்கல்ல. அதுக்கு மேற்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கான ஒரு அடையாளமாக இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காட்டிய அதே மாதிரி ஒரு பெண் நல்ல சப்பனமிட்டு உட்காந்துருக்கிறாங்க. 2 பெண்கள் அவங்களுக்கு வந்து கவரி வீசுறாங்க. அது இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தலைக்கு மேலே கீழே இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த நடுக்கல் வந்து நம்முடைய வரலாறுல இந்த 2 நடுக்கல் பேசப்பட வேண்டிய நடுக்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானாவில் இருக்கிற நடுக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கொத்தூர்ல இருக்கிற நடுக்கல். இந்த 2மே வந்து மிக மிக முக்கியமான நடுக்கல். இது 2மே பேசப்பட வேண்டிய நடுக்கல். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான நடுக்கல் இருக்கிறது. இது மட்டும் இல்லை, ஏராளமான நடுக்கல் இருக்கிறது. உங்களுக்கு அந்த முதல்ல காட்டின நடுக்கல் திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க, தெளிவா இருக்கு. இதுல இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல் இருந்த முக்கியமான இந்த நடுக்கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்குது. இதை வந்து காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 நாட்டில் இந்த நடுக்கல்கள் இந்த எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நடுக்கல் இருக்கிறது. நடுக்கல்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சதிக்கல் தான் அதிகமாக இருக்கும். அதான் உடன்கடையர் நடுக்கல் சொல்லுவாங்க. எல்லா காலத்துல இருக்குது. ஆனா இது எப்போ அதிகமா வந்து சொல்லப்பட்டதுன்னா ஏறக்குறைய பாண்டியர் காலம், பல்லவர் காலத்திலேயே தொடங்கிடுச்சு இந்த இது. பாண்டியர் காலம், பல்லவர் காலம், சோழர் காலத்துல அதிகமான நடுக்கல் வந்து எடுக்கப்பட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இதுகிட்ட நம்ம காஞ்சிபுரத்துக்கிட்ட அவனுடைய பள்ளிப்படை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா இல்லை. அந்த இடத்துல ஒரு சதிக்கல் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அவருடைய ராஜேந்திர சோழனுடைய 3வது மனைவியின் பெயர்ல அந்த நடுக்கல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சதிக்களுடைய உடன்கடைகிறத பற்றி தான் பேசப்படுது நடுக்கல் அது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொடங்கி இன்றைய 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சுமார் ஒரு 5000 நடுக்கலுக்கு மேல இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது. இதெல்லாம் பெண்கள் நடுக்கலை மட்டும் நம்ம அதிகமா பேசுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னிலைப்படுத்தும் எல்லா விஷயமும். இது கடந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட கடந்த 10ஆம் நூற்றாண்டு 13, 14 இது வந்து ஒரு முக்கியமான சோழர் காலம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதையெல்லாம் கடந்து
இந்த 15, 16, 17, 18 வரைக்கும் வந்து ஏராளமான நடுக்கற்களை எங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது இருக்குது இந்த மாவட்டத்துல. நிறைய நடுக்கற்களை பற்றி சொல்லப்பட்டாலும் கூட பெண் நடுக்கருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. இதை வந்து ரொம்ப ரொம்ப சொல்றது ஒரு ஒரு புத்தகம் போடுற அளவு விஷயம் இருந்தால் கூட நடுக்கற்களை பற்றி பேசும்போது அதனுடைய ஒளிப்படம் காட்டினால்தான் சிறப்பாக இருக்கும். வெறும் வந்து நம்ம இப்படி இருந்தது அப்படி இருந்து சொல்றதை தாண்டி அதனுடைய ஒளிப்படம் காட்டப்பட்டிருந்தால் அதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு நடுக்கல்லில் என்னவெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எடுப்பாங்க, இல்லை எதுக்காக எடுக்கப்படுறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல் இது ஃபர்ஸ்ட். அப்புறம் இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துடைய வாழ்வியல பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான் முக்கிய வாழ்வு. மாடு மேய்க்கிறது தான் ஒரு தொழிலா இருந்திருக்கு. அப்ப அதனுடைய திருடிட்டு போறது தான் என்னுடைய முக்கிய நோக்கம். ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தலா இருந்தது. ஸோ இவங்க ஒரு நடுக்கல்லை எப்படி எடுத்தாங்க, என்ன காலத்துல எடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க, எத்தனை வகையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா, புலி குத்தப்பட்டான் கல் இருக்கும், யானை குத்தப்பட்டான் பல் இருக்கும், குதிரை குத்தாட்டம் பல் இருக்கும், சேவலுக்கு எடுத்திருக்கிறாங்க, மாடுக்கு எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு போட்டுறதுக்கான நடுக்கல் வந்து வாய்ப்பு, அந்த சான்று வந்து நடுக்கல் தான் கிடைச்சிருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நம்முடைய ஆவத்தவாடின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நடுக்கல் அந்த கூலி ஆறுறதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம நடுக்கலை தான் பயன்படுத்துகிறோம். எல்லா செயல்களிலும் முதன்மை செயல் வந்து நம்முடைய நடுக்கல் வழிபாடு என்பது காலங்காலமாக இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்னைக்கு அதை வந்து வழிபாட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைய நாள் வரைக்கும் அதை வழிபாட்டு வச்சிருக்கிறாங்க. நடுக்கல் சார்ந்து என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுக்கலை நீங்க எங்கேயா படிக்க போனீங்கன்னா அது விஷயம் என்னென்ன போட்டிருப்பான்னா, யார், இது யாருடைய ஆட்சி ஆண்டு. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்து பக்கத்துல அனுசோனை அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த அனுசோனையில ஒரு நடுக்கல் இருக்கிறது. அதுல வந்து ரொம்ப கிளியரா போட்டிருப்பாங்க. என்னன்னா, யாருடைய ஆட்சி காலம் சொல்லும்போது, நீங்க நம்முடைய சோழ பேரரசன் ராஜேந்திர சோழனை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுடைய வெற்றியை குறிப்பிடுறது வந்து 2 தான் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து கங்கை வென்றான், கொடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்குது. தமிழ்நாட்டுல 3 நடுக்கல் அது மாதிரி இருக்கிறது. ஒன்று வந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம், 2வது வந்து ஈரோடுல அது மாதிரி இருக்கிறது, 3வது தருமபுரி மாவட்டத்துல வந்து ஒரு இடத்துல நடுக்கல் இருக்குது. 3 நடுக்கல் தான் அந்த ராஜேந்திர சோழன் வெற்றியை குறிப்பிடுற ஒரு நடுக்கலா இருக்கிறது. இந்த அனுசோனையில் இருக்கிற நடுக்கல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கெங்கையும் கடாரம் கொண்ட கோப்பர கெசர் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய ஆட்சி ஆண்டு 28வது ஆட்சியாண்டு நடுக்கல் வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ராஜேந்திர சோழன் கெங்கையும் கடாரம் பண்றதுக்கான டாக்குமெண்டேஷனை கொடுக்குறாங்க. முதல்ல அவருடைய மெய்க்கீர்த்தியில் கொண்டு வராங்க. ஆனா மெய்க்கீர்த்தியை வந்து முழுமையா சொல்லல. ரெண்டே 2 வரி தான் மெய்க்கீர்த்தியா கொடுக்குறாங்க. மீதி யாருடைய ஆட்சி காலம் சொல்றாங்கன்னா, இது ராஜேந்திர சோழன் ஆட்சி காலம். அப்புறம் இது என்ன சொல்ல வரணும், அது கீழே யார், எந்த ஊர்னு പറയുന്നത്, இது நிகரலி சோழ மண்டலம். நிகரலி சோழ மண்டலம்னா நம்முடைய தருமபுரியிலிருந்து மைசூர் வரைக்கும் சோழர் காலத்துல வந்து நிகரலி சோழ மண்டலம் வச்சிருந்தோம். இது நிகரலி சோழ மண்டலம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வட்டம் பார்த்து சொல்றாங்க. இது எந்த ஊர், எந்த வட்டம் சொல்லும்போது இது அஞ்சிட்டம் அப்படின்ற ஊரை சொல்றாங்க. அதுக்கும் கீழே இது எந்த ஊருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல்ல நாடு பார்த்தீங்கன்னா முரசு நாடு, வட்டம் பார்த்தீங்கன்னா அஞ்சிட்டி வட்டம், அந்த ஊருக்கு வந்து அஞ்சிட்டம் அப்படின்ற எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அதுல ஒரு டீட்டெயிலா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அந்த நடுக்கல்ல பண்ணியிருப்பாங்க. எல்லா நடுக்கல்லையும் இது மாதிரி டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்கும். முக்கியமா இந்த நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ நடுக்கல் என்பது நம்முடைய தலைமுறையாக நாம் வழிபாடு செய்வதற்கான ஒரு பெரிய தொடர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய மக்கள், நம்முடைய தமிழர் பண்பாடு எப்படி இருந்ததுக்கான அடையாளங்கள் இந்த நடுக்கலுக்குள்ள இருக்கிறது. அதில் முக்கியமாக பெண்களை முன்னிலைப்படுத்தி எத்தனை நடுக்கல் இருக்கின்றன, ஏன் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள், ஏன் அவர்களுக்கு ஏன் நடுக்கல் எடுத்தாங்க, பெண்கள் நடுக்கல் எடுத்திருக்காங்களா, யாருக்கெல்லாம் எடுத்திருக்கோம், அப்படி நிறைய இருந்தாலும் கூட இந்த நேரத்தை எனக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நண்பர் பாண்டியன் அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பன்னாட்டு நிறுவனுடைய நண்பர்களுக்கும், தொன்மை பேசும் குழுவுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்கள், ஆய்வாளர்கள், அறவாளர்கள் அனைவருக்கும்
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு ஐயாட்ட வந்து நான் வந்து நேற்று தான் நான் வந்து தகவலை தெரிவிச்சேன், ஒரு நிகழ்ச்சியில பேசுறீங்களான்னு. ரொம்ப ஒரு குறுகிய காலம் தான். அந்த குறுகிய காலத்துல ஒரு சிறப்பான தகவல்கள், நடுக்கற்கள் எடுத்துக்கிட்டோம், அது என்ன நடுக்கற்கள் என்னன்னு தொடங்கி அதோடைய எந்த ஒரு படமும் இல்லாம உங்களுடைய பேச்சே வந்து நல்லா எங்க கண்மடை காட்சிப்படுத்த மாதிரி அமைந்ததுங்க ஐயா. ஒரு நல்ல ஒரு சிறப்பான உரையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது ஒரு சின்ன ஒரு கேள்விக்கான நேரங்க ஐயா. நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா நான் பிரேம்தான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இப்ப நீங்க குறிப்பிட்ட கல்வெட்டு கொஞ்சம் புகைப்படம் ஷேர் பண்ணுங்க, ஊர் பேர் எழுதி குழுவுல பதிவிட்டா நல்லா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்குறேன், டாக்குமெண்டோட கொடுக்குறேன். அந்த குறிப்பிட்ட கல்வெட்டு நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் முக்கியமான தகவல்கள். வெளியூர்ல இருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ஒரு இதுவே ஒரு வரலாற்று சான்றா இருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய பதிவுகளே. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். என்னோட பேர் பாரதி. எனக்கு இந்த நடிகர்கள் பத்தி சொல்லும்போது இதுல நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ்? இப்ப நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. நடுக்கற்கள் ஏறக்குறைய இப்போ ஒரு கடந்த ஒரு 10 இல்ல 15 வருஷம் 2000க்கு பிறகு சொல்லலாம், நிறைய நடுக்கற்கு புத்தகம் வந்திருக்கின்றன. ஆனா உங்களுக்கு வந்து கடந்த வருடம் அந்த 2 புத்தகங்களை சொல்றேன் உங்களுக்கு. நாங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வரலாற்றில் கிருஷ்ணகிரி மாவட்ட நூல் வந்திருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நடுக்கலை பத்தி நிறைய நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம், அதிக நடுக்கல் பதிவு பண்ணிக்கிறோம். இரண்டாவதாக உங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு நடுக்கல் புத்தகம் சொல்றேன், அவசியம் வாங்கி படிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சி பார்த்திபன் அப்படின்ற ஒரு நண்பர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு, கல்லாகி போனவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம். இது வரைக்கும் நடுக்கலை பத்தி வெவ்வேறு கோணங்கள் சொல்லப்பட்டிருந்தால் கூட இவர் வந்து ஒரு முழுமையை ஆய்வு பண்ணி ஒரு நடுக்கல் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு. நண்பர் வந்து கே. பார்த்திபன், புத்தகம் பேர் வந்து கல்லாகி போனவர். நன்றி. 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 நன்றிங்க அம்மா. நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பிரேம் ஐயா, சிறந்த விளக்கம் அளித்தீர்கள். நல்ல வகுப்பு போச்சு. வகுப்புன்றதை விட ஒரு கலந்துரையாடலாம் நீங்க கொண்டு வந்தீங்க, மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பு, நன்றிங்க ஐயா. பாண்டியன் ஐயா உங்களுக்கும் நன்றி. நல்லது, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்கலாம். ஐயோ, சின்ன ஒரு கேள்வி இல்ல, ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்தினீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. நடுக்கற்கள் வந்து எப்படி காலவரைப்படுத்துறாங்க ஐயா, எந்த அடிப்படையில? அதான் கிமு 3 தொடங்குறது, கிபி 18 வரைக்கும் இருக்குது. அவனுடைய அடையாளங்கள் வந்து நடுக்கள் வந்து அதிகமா கல்வெட்டு கிடைக்கிறது இல்லை, ரொம்ப குறைவா தான் கல்வெட்டு கிடைக்குது. அதனுடைய வடிவம், அதனுடைய அந்த முறைகள், அது ஒரு பார்த்தா தெரியும் நமக்கு. அதுல எந்த நூற்றாண்டு எப்படி இருக்கு, அது எப்படி இதை குறிப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, நாயக்கர் கால நடுக்கல் வேற மாதிரி இருக்கும், சோழர் கால நடுக்கல் வேற மாதிரி இருக்கும், அதே பாண்டியர் பல்லவர் நடுக்கல் வேற மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்னொன்று விஜயநகர பேரரசு கற்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அது வேற மாதிரி வரும். அவருடைய அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை, அதை கல் செதுக்கிற முறையும், இன்னைக்கு அந்த தலையில் வைக்கிற கொண்டைகள் வச்சு வேறுபடுத்தி காட்டுவாங்க. லெஃப்ட் வைப்பாங்க, ரைட் வைப்பாங்க. அப்புறம் கழுத்தில் போட்டுக்கிற ஆபரணங்கள், கையில் எடைகள் கட்டிக்கிற அந்த உடை, ஆயுதங்கள், என்னென்ன உடைகள் வச்சிருப்பாங்க, இல்லை எது மாதிரி அவங்க செய்யறாங்க, கையில வில்லு வச்சிருப்பாங்களா, அம்பு வச்சிருக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதான ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு அதை வந்து பார்க்கப்படுகலாம். நிறைய நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா அம்பு பாய்ந்து இறந்த வீரர்களுடைய கல்வெட்டு நிறைய நடுக்கல் இருக்கிறது. ஒரு 10-20 அம்புகள் போய் உடம்புல பாஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த போர் காட்சிகள்லாம் படுத்துற நடுகள் நிறைய இருக்கிறது. இப்படி அந்தந்த ஐடென்டிஃபைன்றது அந்தந்த காலத்து படிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. புத்தகம் படிச்சிருக்கலாம், அதை நீங்க டெய்லி தொடர்ச்சியா பார்வை செஞ்சீங்கன்னா நீங்க செய்யலாம். ஏன்னா நான் வந்து தொழில் ஆய்வாளரும் கிடையாது,
கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். முக்கியமாக எனக்கு வந்து சோழருடைய வரலாறு என்ன அதிகம் பதிவு பண்ணிட்டு வரேன் நான். முக்கியமாக இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள், நடுக்கற்கள் இதை வந்து நம்ம டெய்லி அதிகமாக பயணிக்கிறோம். பயணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வரும். ஆனால் இதுக்கு ஒரு வரையறுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நடுக்கல் எப்படி வைக்க வேண்டும் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுது. நமக்கு மூல இலக்கணம் தொல்காப்பி தான் இல்லையா? இப்போ நடுக்கல்லை வைக்கிறதுக்கு தொல்காப்பியத்திலே வரைமுறை வச்சிருக்கு. எல்லாருமே நடுக்கல் வைக்க முடியாது. எப்படி வைக்கணும்னு முறை இருக்கிறது. அதனால இதெல்லாம் உடைய பயணம் தான். நன்றி. நல்லது. நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்கலாம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இந்த அரிகண்டம் நவகண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நடுகற்கள் பெண்களுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. ஆமாங்க ஐயா, இப்பதான் உங்களுக்கு கடைசியா சொன்னது அதானே ஐயா. நம்முடைய தெலுங்கானாவில் வந்து ஒரு நடுக்கல் காட்டியிருக்கல முன்னாடி உங்களுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய தலைமுடி மூங்கில் கட்டப்பட்டிருக்கிறது. நவகண்ட வழிதான் அது உங்களுக்கு. அந்த முடி அது எப்படி காட்சிப்படுத்திருக்காங்கன்னா, அந்த பெண்ணுடைய தலைமுடி எவ்வளவு நீளமா இருக்கிறத காட்சிப்படுத்திருக்காங்க. தலை ரெண்டா வந்தப்போ அந்த நடுக்கலுடைய பெண்ணு காட்டிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் நடுக்கல்ல நவகண்டம் பார்த்தது 2 நடுக்கல் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானா நடுக்கல் இருக்கிறது. இன்னொன்று நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தலை. நான் எங்கே இருக்குதுன்னா நம்முடைய சின்ன கொத்தூரில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறாங்க. 2 பெண்கள் அந்த கையில் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. தலை வெட்டுற மாதிரி காட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது அப்படின்னு தான் நம்ம விட்டுட்டு போயிட்டு போனாம கீழே கல்வெட்டு தலையே வெட்டவும் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்களும் வந்து அப்போது வந்து தளபலி கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்கிறாங்க. அதுக்கான அடையாளமா 2 நடுக்கல் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக வந்து பெண்களும் இந்த நம்ம நடபலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. ஐயா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அரிகண்டம் நவகண்டம் அப்படிங்கிறது ஒரு கொடூர குற்றங்களை செய்தவர்கள் எங்களை இப்படி கொள்ளாம இந்த மாதிரி அரிகண்டமா கொடுத்துருங்க, அப்பதான் அப்படி கொடுத்தா அவரோட சந்ததிகளுக்கு வந்து இறையில் தானமா நிறைய நிலங்கள் கொடுக்கப்படும் எல்லாம் படிச்சிருக்கேன். அது உண்மைதானுங்களா? அது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து சொல்ல பேசப்படுகிற காரணங்கள். அதாவது அந்த ஊர்ல ரொம்ப குற்றம் பண்ணியிருப்பான், அவனை எப்படி கொண்டுடணும், அதுக்கு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் நினைப்போம். அது ஒரு வகையான செயல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீ செயல் இறங்குறவனுக்கு இது மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நோய் வாய்ப்பட்டு இறக்க ஸ்டேஜ் இவனுக்கு இது மாதிரி வாய்ப்பு அப்படிலாம் இது வந்து ஒரு பேசப்படுகிற ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் அந்த கொற்றவை வழிபாட்டு தான் முதல் காரணம். நம்ம இன்னைக்கு நம்முடைய அரசியல் தலைவர்கள் போயிட்டு அந்த இதை செய்யறாங்களே அதே கணக்கு தான். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் போர் வெற்றிக்காகவும் அல்லது போருக்கு செல்லுதல் அல்லது திரும்பி வருதல் வெற்றி இதெல்லாம் வந்து ஒரு கொண்டாடும் நிகழ்வாக தான் அந்த நவகண்டம் அரிகண்டம் இருந்திருக்குது. ஆனால் நீங்க கேட்குற அந்த கேள்வியினுடைய இது பார்த்தீங்கன்னா நுட்பம் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு பேசப்படுற விஷயங்கள். ஆனால் அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்படுற விஷயம் காது நம்ம பேசி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அதுமான செய்தி தான் அது, அனுமான செய்தி தான் அது. பட் டாக்குமெண்டேஷனாக சொல்ல முடியாது. ஆனால் போர் வெற்றியையும் அந்த கொண்டாட்டத்தையும் அதிகமாக கொண்டாடுதல் வந்து இந்த நவகண்டங்கள் இருந்திருக்கின்றது உண்மைதான். நன்றி. நன்றி. நல்லது. நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நிறைவாக ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்கலாம். நன்றி. ஒரு நல்லதொரு சிறப்பான ஒரு நிகழ்வா இது அமைந்தது. பல்வேறு பணி அழுத்தத்தின் நடுவில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் அனைவருக்கும் பயனளிக்கும் என்ன ஒரு நல்ல உரையை கொடுத்தமைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? என்ன காரணம்னா நான் முழு நேரம் தொழில் இருக்கிறோம். இருக்கிற நேரம் பூரா எனக்கு வந்து தொழில் சார்ந்து இயங்கிட்டு இருப்பேன். எங்கேயாவது பேசுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தொழில் மாநாடு நடத்தணும், அது ஒரு வகையான செயற்பாடு எங்களுக்கு. ஆனாலும் வந்து மற்றவர்களோடு பேசும்போது எங்களுக்கான ஒரு
எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு உணர்வையும் இன்னொரு உற்சாகத்தையும் கொடுக்குதுங்களே. கண்டிப்பா. இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தங்களுக்கும் தங்களை சார்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, மகிழ்ச்சி. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. தமிழ்நாடு மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, அயல்நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள், பேராசிரியர், வரலாற்று ஆர்வலர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளையில் பிறிதொரு வரலாற்று தொடர்பான தலைப்பின் கீழ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.